ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 2022 குரூப் 2ல் நடந்த ஒரு ஜிஎஸ் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கிபி 1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இறப்பெய்ததைத் தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையில் கீழ் விசாரணை நடத்துவது என இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டேஸின் பெயரை பரிந்துரைத்தார். யாரோட தலைமையில் அந்த குழு இருக்கலாம்னு சொல்லிட்டு பரிந்துரைத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா கோஸ்லா. ஓகேங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின்ஸ் ரிப்பீட் கூட ஆகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொல்கத்தாவில் முகமதியாரின் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அப்துல் லத்தீப். இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷாஜி ஹரித்துல்லா இவரை பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இவர் எந்த இயக்கத்தை நடத்தினார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்காது, நான் லைக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் சின்ன சின்ன அப்டேட்ஸ் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.